ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னோடய லவ் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ட் 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் காலேஜில் தான் மீட் பண்ணோம். காலேஜில் மீட் பண்ணும்போது லவ்வெல்லாம் இல்லை, ஆனால் இன்றைக்கி அவங்க தான் என்னோடய லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு. காலேஜில் ஃபஸ்ட் டைம் பார்த்தப்ப அது ஜஸ்ட்டு ஒரு ஃபேஸ் தான். அப்புறம் தான் என் ஃப்ரெண்டு மூலமாக அவங்க எனக்கு ஃப்ரெண்டானாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் காலேஜ் முடிஞ்சு நானும் அவங்களும் பிரிஞ்சிட்டோம். ஜஸ்ட்டு என் ஃப்ரெண்டு மூலமாக அவங்க சொன்னது, நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு என் ஃப்ரெண்டு இருக்காள் அந்த பொண்ணு, அவன் இப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லி என் மைண்டை இது பண்ணி விட்டுட்டா. லாஸ்ட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் டோட்டலியாக காலேஜ் லைஃப்பும் முடிஞ்சு அவங்களும் அப்படியே பிரிஞ்சிட்டோம். அந்த டைமில் தான் தெரிஞ்சு சரி இப்படி ஒரு நல்ல பர்சனை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. மறுபடி ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு திடீர்னு ஒரு மெசேஜ் சடனாக. அந்த மெசேஜ் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்துச்சு. இவங்க மெசேஜ் போட்டாங்க, ஃபஸ்ட் நாங்கள் ஃப்ரெண்டாக இருந்தோம், என்னெல்லாம் விஷயம் உண்டோ எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணோம். அவங்க என் விஷயத்தையும் நான் அவங்க விஷயத்தையும் அப்படி ஷேர் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் பிரிஞ்சுட்டோம், மறுபடியும் பிரியக்கூடாது 2 பேருமே இருந்தோம். அப்புறம் பேசி பேக்கரி, அப்புறம் பீச்சு, அப்படி நாங்கள் வெளியே போக ஆரம்பிச்சிட்டோம். அப்போவும் லவ் இல்லை. இதில் இன்னொரு டெஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் நாங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம், அதுக்கப்புறம் எங்கள் வீட்லேயும் சரி அவங்க வீட்லேயும் சரி வேறு காஸ்ட், வேறு ஏஜ், எல்லா இதுலேயும் நாங்கள் ஒரு கட்டத்தில் பிரிய வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிட்டு லாஸ்ட் நானும் அவனும் பாதியிலே பிரிகிற நிலைமைக்கே வந்துட்டோம். ஆனால் நாங்கள் ஒருத்தவங்க மாற விடலை. எப்படியாச்சும் நாங்கள் சேரணும் அப்படி தான் நாங்கள் இருந்தோம். நாங்கள் பிரிஞ்சாலும் மீண்டும் சேருவோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. இந்த கையை மட்டும் எப்போவுமே விட்டுறக்கூடாது அப்படி தான் நாங்கள் நினச்சோம். மற்ற லவ்வை விட எங்கள் லவ் நல்லா சிம்பிளாக இருந்தாலும் கூட, ஆனால் அந்த நடுவில் நடந்த எங்கள் லவ் ரொம்ப கஷ்டம். ஆனால் லாஸ்ட்டில் என்ன நடந்துங்கிறத உங்களுக்கு பார்ட் 2ல் நான் சொல்கிறேன். இப்படி எங்கள் லவ் நடக்கும் நாங்கள் சத்தியமாக நினைக்கவே இல்லை. இவனை பார்த்தோம் காலேஜில், இதுக்கப்புறம் இவனை பார்க்கவே கூடாது, பேசவே கூடாது, இவன் லைஃப்பில் நம்ம இனிமேல் வரவே கூடாது, இப்படி தாங்க நான் நினச்சிருந்தேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி சொன்னாங்க, நானும் நம்பிட்டேன். இப்படியா இருக்கும் எங்கள் லவ் அப்படின்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஆயிட்டு. உண்மையிலே யாருக்குமே இப்படி நடக்கக்கூடாது, அந்த மாதிரி நடந்துச்சு எங்கிட்ட. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 நாளைக்கோ இல்லை நாளை கழிச்சோ வரும். மறக்காமல் அதையும் பாருங்கள். பை கைஸ்.